விடுமுறை தினம் என்பதால கன்னியாகுமரி கடற்கரையில ஆயிரக்கணக்கானோர் குவிஞ்சிருக்காங்க. சர்வதேச சுற்றுலா தலம் என்ற சிறப்பு பெற்ற கன்னியாகுமரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கு அதிக அளவுல வந்துட்டு போறாங்க. வழக்கம் போல ஞாயிறு விடுமுறை என்பதால காலை முதலே ஆயிரக்கணக்கானோர் இந்த கடற்கரையில குவிஞ்சு இருக்காங்க. முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம், சன்ரைஸ் பாயிண்ட் போன்ற இடங்கள்ல நள்ளிரவு முதல் காத்திருந்து சூரியன் உதயத்தை கண்டு கழிச்சிருக்காங்க. அதிகாலையில முக்கடல் சங்கமத்துல புனித நீராடியும் இருக்காங்க. கடலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு படகுல போயிட்டு பார்த்து மகிழ்ந்திருக்காங்க. மேலும் காந்தி நினைவு மண்டபம், சுனாமி நினைவு பூங்கா, தமிழெண்ணெய் பூங்கா, அரசு அருங்காட்சியகம், சுற்றுச்சூழல் பூங்கா போன்ற இடங்களையும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி இருக்கு. சபரிமலை சீசன்கிறதுனால ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் கன்னியாகுமரியில குவிஞ்சிருக்காங்க. விடுமுறை நாள் என்பதால காவல்துறையினரும் கடலோர பாதுகாப்பு குழுமம் போலீசாரும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியும் இருக்காங்க.